பேருந்துல கட்டணமில்லாமல் பயணம் செய்கிற லட்சக்கணக்கான மகளுடைய முகங்கள்ல திமுகவோட மதிப்பு பாருங்க. அவ்வளோ ஒரு கேவலப்படுத்துறானுங்க. ஓசில போறதுனால நாங்க லோல் பட்டு தான் போறோம். காசு கொடுக்க சொல்ல சீட் எல்லாம் இருக்கும். அதுல ஏறுனா அசிங்கப்படுத்துறாங்க. பஸ் லேடிஸ்க்கு ஃப்ரீயால எவ்வளவு அவமானம் எல்லாம் பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான என்னோட சகோதரிகள்கிட்ட கேளுங்க திமுக மதிப்பு. எத்தனை தடவை தெரியுமா? ஒரு 10-15 நாள் அழிஞ்சிட்டு சீப்படா நாய் போச்சு எங்களுக்கு. சித்தால் வேலை பாக்குறவங்க, வீட்டு வேலை பாக்குறவங்க, தட்டுச்சா ஓட்டுறவங்க, தையல் வேலை பாக்குறவங்க இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. ஆனா கட்சிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் வாங்குறாங்க. நீங்க ஏன் இங்க கேக்குறீங்க? நீங்க கட்சிக்காரங்களை பார்த்து கேளுங்க. ஆட்சிக்கு வரணுங்கிறதுனால குடுக்கறேன்னு சொல்லி உள்ள என்டர் ஆயிடுறாங்க. தகுதி இருக்கிறவங்க இல்லாதவங்க பிரிச்சு தான் தருவோம்னா அது எப்படி? நாங்க கௌரவமா தானே இருந்தோம். எங்களை இன்னைக்கு குடுக்கறேன்னு சொல்லி கூப்பிட்டு இப்ப ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? 20 லட்சம் குழந்தைகள் தினமும் காலையில வயிறார சாப்பிடுறாங்களே. பள்ளியில் வழங்கப்பட்ட காலை சிற்றுண்டி உணவுகள் குப்பையில் கொட்டப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தரமற்ற காலை உணவை மாணவர்கள் சாப்பிடாமல் அப்படியே வைத்துவிட்டு பட்டினியாக சென்ற சம்பவம். திமுக மதிப்பு செறிஞ்சிருச்சுன்னு கட்சி இருக்கிறதே வேஸ்ட் தான் எங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி? வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமா இந்த ஆட்சி வேஸ்ட். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.